ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம். 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை எடுத்து வருகின்றார்கள். அந்த விதமாக இன்று திருச்சியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை 2013-17 சங்கத்தின் சார்பாக மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதாவது இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த போராட்டம் எதற்காக என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 11 ஆண்டுகளாக பணி நியமனமே இல்லாமல் காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களை மறுபடியும் நியமன தேர்வு என்று ஒன்றை எழுதச் சொல்லி அதன் மூலமாக நாங்கள் ஆசிரியர்களை தேர்வு செய்வோம் என்று தமிழக அரசு கூறிவிட்டது. ஆனால் தமிழக அரசு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நான் உங்களுக்கு இந்த 149 ஜிஓவை ரத்து செய்து 2013 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்குவேன் என்று நமது தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாகவும் அறிவித்திருந்தார். எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலும் 149 ஜிஓவை இந்த திமுக அரசே செயல்படுத்தி நியமன தேர்வை நடத்தியிருப்பதற்காகவும் அது நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும். நாங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் 11 ஆண்டுகளாக காத்திருந்தோம். எங்களுக்கு நீங்கள் அநீதி செய்கிறீர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக பல்வேறு போராட்டங்களை 11 வருடங்களாக இந்த ஆசிரியர்கள் எடுத்து வருகின்றார்கள். தற்பொழுது இதனை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக திருச்சி மாநகரில், அதாவது நமது கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் கோட்டையான திருச்சி மாநகரத்தில் இந்த போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டமாக 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆகஸ்ட் 5ஆம் தேதியான இன்று நடத்தி வருகின்றார்கள். இந்த போராட்டம் அவர்களுக்கு வெற்றி போராட்டமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஆசிரியர் சொந்தங்களே, இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது உண்மை தொழில் சேனலோடு இணைந்திருங்கள். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு திருச்சி மாநகரில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை அண்ணன் வடிவேல் சுந்தர் மற்றும் இளங்கோ அவர்களின் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாபெரும் போராட்டமானது அவர்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் சொந்தங்களே, இவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த திமுக அரசு அதற்கு செவி சாய்ப்பதாகவே இல்லை. நியமன தேர்வையும் நடத்திவிட்டது. பற்றாக்குறைக்கு 410 ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி வாய்ப்பு வழங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துள்ளது. அதாவது வழக்கு தொடுத்தவர்களுக்கு மட்டும் இந்த தீர்ப்பு கொடுத்துள்ளது. இவர்களின் தொடர் முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்க இந்த திமுக அரசு ஆவணம் செய்ய வேண்டும். பல்வேறு அரசியல் தலைவர்களையும் பள்ளி கல்வி இயக்குநர்களையும் சந்தித்து மீண்டும் இவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ஜிமெயில் போராட்டம் என்று ஒரு நூதன போராட்டத்தையும் அண்ணன் இளங்கோ அவர்களின் தலைமையில் நடத்தியிருந்தார். இவ்வாறு பல வகையான போராட்டங்களை கையில் எடுத்து ஆசிரியர் பெருமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.